Hi guys, இந்த வீடியோவில் வந்து BOF-E4 ஸ்டாக்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய என்விரான்மெண்ட் செட்டப் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இதை வந்து நீங்கள் வந்து ரெப்ளிகேட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை அவுட் பண்ணலாம் உங்களுடைய லோக்கல் மிஷினில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து உபுண்டு சர்வர் 32 பிட் வந்து ஒராக்கல் virtual மிஷினில் வந்து செட்டப் பண்ணி ரன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐபி வந்து 192.168.1.15. ஸோ இதுக்கு தான் நாம் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே ட்ரை அவுட் பண்ண போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங், விண்டோஸில் வந்து நான் வந்து இதுக்கு மேலே போடுற லினக்ஸ் வீடியோஸ் அண்ட் எவ்ரி திங் ரிலேட்டட் டு லினக்ஸ் வந்து சப்சிஸ்டம்ஸில் தான் இருக்கும். ஸோ சப்சிஸ்டம்ஸ் பற்றி ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மிஷின் வந்து காலியாக தான் ரிலீஸ் பண்ணாங்க சப்சிஸ்டமில். அதாவது நீங்கள் வந்து ஆப் ஸ்டோருக்கு போய் ஆப் ஸ்டோராக வாட் டு யூ சே தட் விண்டோஸ் ஸ்டோர் விண்டோஸ் ஸ்டோருக்கு போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து காலி ஆர் டெபியன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா காலி வரும். ஜஸ்ட் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் வந்து உபுண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேங்க. ஸோ இது வந்து உபுண்டு. ஸோ லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ நான் மல்டிபிள் வர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து ஸ்பின் அப் பண்ணோன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ இந்த உபுண்டு மிஷின்லேருந்து நான் வந்து எஸ்ஹெச் எடுக்க போகிறேன் அந்த பர்டிகுலர் சர்வர் மிஷினுக்கு. ஸோ 192.168.1.15. ஸோ பாஸ்வேர்ட். ஸோ இப்போ வந்து நாம் வந்து சர்வரில் இருக்கோம். அண்ட் எப்போவுமே நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் BOF அண்ட் எனிதிங் ரிலேட்டட் டு பைனரி நீங்கள் வந்து ட்ரை அவுட் பண்ணும்போது எப்போவுமே ASLR வந்து டிசேபிள் பண்ணிடணும். ஸோ இதை வந்து டிசேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து proc this kernel அண்ட் randomize VS ஸ்பேஸ் வந்து எப்போவுமே 0ல் இருக்கணும். ஸோ இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த வேல்யூ வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா ஸோ எக்கோ 0னா ரேண்டமைசேஷனாக இருக்கக்கூடாது. ஸோ இதை வந்து நீங்கள் sudo t கமெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த 0 வந்து இந்த பர்டிகுலர் ஃபைலில் வந்து ரைட் ஆகிடும். ஸோ நீங்கள் விம்லலாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேபி எரர்ஸ் வரும். ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஹார்ட்வேர் லெவலில் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃபைல் இது. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். இங்கே நீங்கள் வந்து எக்கோ sudo t பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து இந்த மிஷினை ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா ரீபூட் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து மறுபடியும் பழைய நம்பருக்கே ரீச் ஆகிடும். ஐ மீன் 0 இருக்காது. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா cat etc sysctl.dல நான் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன் 01disableaslr.conf. ஸோ இங்கே வந்து kernel.randomize vs space is equal to 0ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி நாம் வந்து இந்த பர்டிகுலர் ஃபைலில் ரைட் பண்ணும்போது ரீபூட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த kernel randomize vs ஸ்பேஸில் வந்து அப்டேட்டடாக இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து பைனரிஸை ரன் பண்ணும்போது சேம் அட்ரஸ் ஸ்பேஸ் லே அவுட் மட்டும் தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, லெட் ஸ்டார்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்னன்னா, ஸோ பேசிக்கலாக ஸ்டாக் வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். சப்போஸ் நீங்கள் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி படிக்கலைன்னா தயவு செஞ்சு ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோவானா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எங்கேயாச்சும். ஸோ ஸ்டாக் வந்து பொதுவாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஸ்டாக்கில் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதோடைய அட்ரஸஸ் அண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற லோக்கல் வேரியபிள்ஸோடைய டேட்டா எல்லாமே ஸ்டாக்கில் தான் ப்ராசஸ் ஆகும். ஸோ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் ஸ்டாக். அண்ட் ஸ்டாக் வந்து ஒர்க் ஆகிற விதம் வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு நான் நிறைய ஸ்லைட்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸ்லைட்ஸில் இன்டர்நெட் இமேஜஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் உடைய இம்பார்ட்டண்ட் மூவிங் இன் அண்ட் மூவிங் அவுட் டேட்டா வந்து எப்படின்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நீங்கள் போடுற எலிமெண்ட் வந்து கடைசியான எலிமெண்ட், அதாவது டாப்பில் இருக்கும். அண்ட் ரிமூவ் பண்ணும்போது லாஸ்ட் எலிமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கணும். ஸோ அதனால தான் இதை வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா, ஒரு சூட் கேஸ் இருக்குது. நீங்கள் வந்து துணியை மடித்து வைக்கும்போது எப்போவுமே மேலே அடுக்கிட்டு தான் நீங்கள் வந்து வைப்பீங்க. ஸோ அதே மாதிரி சூட் கேஸ்லேருந்து வெளியே துணி எடுக்கும்போது மேலே இருக்கிற துணி, அதாவது 1 by 1 தான் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ப்ரோ இல்லை ப்ரோ நான் நடுவில் இருந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு அது தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்கோடைய ஆப்ரேஷன்ஸ்னா, ஸோ ஆப்ரேஷன்ஸ் ஆர் ஆக்சுவலாக இந்த 2 அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பொதுவாக நான் வந்து ஜெனரலைஸ் பண்ணியிருக்கேன் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு. ஸோ 2 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து புஷ் ஆப்ரேஷன் அண்ட் இன்னொன்று வந்து பாப் ஆப்ரேஷன். பொதுவாக நீங்கள் வந்து ஸ்டாக்குக்கு ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணும்போது அது வந்து புஷ் ஆப்ரேஷன் மூலியமாக பண்ணுவீங்க. அண்ட் ஸ்டாக்லேருந்து டேட்டாவை எடுக்கும்போது அது வந்து பாப் அப்படின்னு சொல்லுவீங்க.
ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா புஷ்ஷான ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணுறீங்க, பாப்பான ஒரு எலிமெண்ட்டு ஸ்டாக்லேருந்து ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ இதை வந்து நான் வந்து சம்மரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் இருக்குது. அதாவது CSUSF, இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து விஷுவலைசேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அதாவது உங்களால் யோசிக்க முடியல, கற்பனை பார்க்க முடியலன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போகலாம். எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் கியூஸாக இருக்கட்டும், லிங்க் லிஸ்ட்டாக இருக்கட்டும், சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் இங்கே. ஸோ இங்கே வந்து மெமரி வந்து 0 1 2 3 இப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ 100 வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அது வந்து புஷ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ புஷ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 0th லொக்கேஷனில் 100 வந்து புஷ் ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ டாப் வந்து எப்போவுமே ஒரு ஸ்டாக்கோடைய டாப் மோஸ்ட் பொசிஷனோடைய அட்ரஸ் வேல்யூ வந்து இந்த பர்டிகுலர் வேரியபிளில் வந்து ஸ்டோர் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது நெக்ஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்கோ அது வந்து டாப்பில் வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 200 ஆட் பண்ணுறேன், புஷ். ஸோ 200 வந்து புஷ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டாப் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு, அதாவது 2க்கு இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 300 கொடுத்தேன்னா புஷ். ஸோ செகண்ட் லொக்கேஷன் போயிருக்கு, டாப் வந்து 3 இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டாப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகினா இருக்கும், அதாவது டாப் லொக்கேஷனுக்கு, ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு. ஸோ இப்போ நான் வந்து பாப் பண்ண போகிறேன். ஸோ பாப் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், இதுக்கு ரிவர்ஸான ஆப்ரேஷன் தான் பாப். ஸோ பாப் பண்ணும்போது என்ன நடக்கும்னா டாப் வந்து ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணிவிடும். ஸோ டிக்ரிமெண்ட் ஆன பிறகு இந்த லொக்கேஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து நாம் வந்து பாப் பண்ணுறோம். ஸோ அதுதான் பாப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாப் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக அவங்க வந்து ஹைலைட் பண்ணுறாங்க, இது வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு, அப்புறமா தான் இந்த வேல்யூ வந்து நாம் வந்து பாப் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் பாப் பண்ணுறேன். ஸோ 2 வந்து 1 ஆயிடுச்சு. ஸோ இந்த 1 லொக்கேஷனில் 200 இருந்துச்சு, அதுதான் பாப்டு வேல்யூ. ஸோ இது தான் புஷ் அண்ட் பாப் விஷுவலைசேஷன். நான் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன், நீங்களும் ட்ரை அவுட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் ரீவிசிட். நான் வந்து ஃபஸ்ட் எபிசோட்லையோ செகண்ட் எபிசோட்லையோ அசம்பிளியோடைய மெமரி ஸ்ட்ரக்சர் லேஅவுட் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பர்டிகுலர் இடத்துல நான் வந்து ஸ்டாக்னு சொல்லியிருந்தேன். சப்போஸ் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா மறுபடியும் போய் பார்த்துட்டு வாங்க, என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது மறுபடியும். ஸோ இந்த சின்ன செக்மெண்ட்டு தான் ஸ்டாக் செக்மெண்ட். ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து ஹை லெவல் ஆஃப் அட்ரஸ், அதாவது ஹையர் அட்ரஸ் லெவல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அட்ரஸ் இங்கே இருக்கும் டிபெண்டிங் ஆன் தி மெமரி. அண்ட் கீழே அப்படியே போக போக இது வந்து லோவஸ்ட் மெமரி, 0th லொக்கேஷன். ஸோ எப்போவுமே ஸ்டாக் வந்து க்ரோ ஆகும்போது, அதாவது நீங்கள் வந்து ஸ்டாக்கில் வந்து ஒவ்வொரு வேல்யூ வந்து ஆட் பண்ணும்போது ஃப்ரம் ஹையர் மெமரியிலேருந்து நீங்கள் வந்து லோவர் மெமரி, அதாவது கீழே நோக்கி தான் போவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வானத்துலேருந்து எப்படி கிரவுண்டுக்கு வரோமோ அந்த மாதிரி தான் ஸ்டாக். ஸோ இது தான் ஸ்டாக் செக்மெண்ட். அண்ட் இதை வந்து நாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை தான் அந்த சின்ன ஸ்டாக் செக்மெண்ட், அதாவது இந்த சின்ன பகுதியை தான் நான் வந்து ப்ரெஸ் பண்ண இமேஜ் இது. ஸோ இதை தான் நாம் வந்து இங்கே பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சி ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது இந்த சி ப்ரோக்ராமை தான் வச்சு நாம் வந்து ஸ்டாக்கை வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம், அதாவது மெமரியில் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை வந்து நாம் இப்போ கம்பைல் பண்ணலாம். நான் ஏற்கனவே இங்கே நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ cd_bof, இங்கே வந்து ஸ்டாக் இருக்குது. ஸோ cat stack.c. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா void func இருக்குது. இங்கே வந்து சைபர்னு இருக்குது. ஸோ கண்டுக்காதீங்க, ஜஸ்ட்டு மாடிஃபை பண்ணல. ஸோ vim stack, அதுக்கு பதில் செட் யூஸ் பண்ணிடலாம். செட் ஐ substitute func. ஸோ இப்போ வந்து நான் வந்து சைபருக்கு மாற்றிடுறேன். ஸோ stack.c. ஸோ இன்கேஸ் செட்டு பற்றி தெரியலன்னா என்னுடைய லினக்ஸ் பிளேலிஸ்ட் வீடியோவை பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சைபர் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து இப்போ வந்து கம்பைல் பண்ணலாம். gcc stack.c -o stack. ஸோ இப்போ வந்து கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். இன்ட் மெயின் இருக்குது. ஸோ இந்த இன்ட் மெயின்குள்ளே சைபர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் வந்து கால் பண்ணுறேன். ஸோ இந்த சைபர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 வேரியபிள்ஸ் மட்டும் டிக்ளேர் பண்ணுறேன். அந்த வேரியபிள்ஸ்க்கு 300 and 400 அப்படிங்கிற வேல்யூ வந்து செட் பண்ணுறேன். ஸோ இதை நான் ஏன் செட் பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் காலியான ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு, அதாவது ஜிடிபியில் டீபக் பண்ணும்போது. ஸோ ஜஸ்ட் அந்த 2 சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை அவுட் பண்ணுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நாம் வந்து ஜிடிபிக்கு போகலாம். ஸோ ஜிடிபி நான் வந்து ஜிடிபி பெடா ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நான் இது ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அது வந்து பாருங்கள். ஸோ ஜிடிபி ஸ்டாக். ஸோ ஜிடிபி லோட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து பிரேக் பாயிண்ட், ஸோ பிரேக் வந்து மெயினுக்கு வந்து செட் பண்ணுறேன். பிரேக் மெயின். ஸோ கிளியர் ரன். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா நாம் வந்து இப்போ வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனே, அதாவது காலை வந்து, அதாவது இந்த ஃபங்க்ஷன் காலை வந்து கால் பண்ணுற சைபர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை. ஸோ அதனால தான் இங்கே வந்து கால் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ தான் நாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இறங்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பொதுவாக எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷன் கால் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது 3 இம்பார்ட்டண்ட்டான வேல்யூஸ் வந்து ஸ்டாக்கில் வந்து இருக்கும். ஸோ அதை நான் இங்கே டைப் பண்ணுறேன். 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எப்போவுமே இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தி ஃபஸ்ட்டு திங் வந்து, ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ரெட், அதாவது ரிட்டர்ன் அட்ரஸ். ஸோ ரிட்டர்ன் அட்ரஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சைபரை கால் பண்ணுறேன் இல்லைங்களா. ஸோ சைபர் ஃபங்க்ஷன், அதாவது இந்த லைனுக்கு அப்புறமா இருக்கிற அட்ரஸ், அதாவது இந்த லைனுக்கு அப்புறமா ஏதோ ஒரு கோடு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் x = 100 ஏதோ ஒரு கோடு இருக்குது. ஸோ இந்த கோடு வந்து ஒரு மெமரி லொக்கேஷனில் வந்து ஸ்டோர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 100th மெமரி லொக்கேஷன், 1000 அப்படின்னு கொடுக்குறான். ஸோ அந்த 1000 அப்படிங்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் நாம் வந்து ஸ்டாக்கில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அதை நான் வந்து ரெட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ரெட். அண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ வந்து இபிபி. ஸோ இபிபி வந்து ஸ்டாக்கில் இன்சர்ட் ஆகும். ஸோ இந்த இபிபி வந்து எதுக்கு வேணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சைபர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருந்தேன். அதாவது மெயினில் இருந்து நான் வந்து சைபரை கால் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சைபர். ஸோ இந்த சைபர் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் நான் வந்து cyber2 அப்படிங்கிற இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து கால் பண்ணுறேன். ஸோ cyber2 அண்ட் cyber2குள்ளே போயிட்டு cyber3 வந்து கால் பண்ணுறேன். அதாவது பேசிக்காக ஜஸ்ட் லைக் ரிகர்ஷன், இல்லைன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன், நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் ஸ்டாக் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. ஸோ எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கும், எந்த ஃபங்க்ஷன் இப்போ கரண்ட்லி ஸ்கோப்பில் இருக்குது, cyber2ல் இருக்கிறனா இல்லை cyber1ல் இருக்குன்னா, ஸோ இது வந்து ஸ்டாக்கு வந்து தெரியணும். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இபிபி அப்படிங்கிற இந்த பேஸ் பாயிண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை நான் கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், ஆனால் போக போக எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ டோன்ட் வரி. ஸோ கடைசியான செக்மெண்ட் வந்து லோக்கல் வேரியபிள்ஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன வேரியபிள்ஸ் நாம் வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பர்டிகுலர் லோக்கல் வேரியபிள்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்து இருக்கும். ஸோ 3 திங்ஸ்: ரிட்டர்ன் அட்ரஸ் அண்ட் இபிபி அண்ட் லோக்கல் வேரியபிள்ஸ். ஸோ அதுதான் இங்கே வந்து நான் வந்து விஜுவலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அட்ரஸ், இபிபி இருக்குது, அண்ட் லோக்கல் வேரியபிள் 1, லோக்கல் வேரியபிள் 2. ஸோ எத்தனை வேரியபிள்ஸ் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கோ அத்தனை வேரியபிள்ஸும் ஸ்டாக்கில் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்து என்னென்ன டேட்டாஸ் இருக்கும்னு நான் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைரெக்டாக அந்த ப்ரோக்ராம் வந்து டீபக் பண்ணலாம். ஸோ இதை வந்து டிலீட் பண்ணிடுறேன், கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ சைபரை கால் பண்ணுறோம், 2 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நாம் வந்து இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் வந்து விஜுவலைஸ் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கு. ஸோ பொதுவாக இந்த கால் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது நிறைய திங்ஸ் நடக்கும், அதாவது ஸ்டாக் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வைல் என்ட்ரிங் இன்டூ ஃபங்க்ஷன், அதாவது கால். ஸோ இங்கே வந்து இந்த சைபரோடைய ஃபங்க்ஷன் உடைய அட்ரஸ் வந்து இங்கே இருக்குது 3db. அண்ட் இன்னொரு முக்கியமான அட்ரஸ் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, இந்த கால் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறமா இருக்கிற அட்ரஸ், இந்த அட்ரஸ் 483FA. ஸோ கால் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா, புஷ் நெக்ஸ்ட் அட்ரஸ் ஆன் டு தி ஸ்டாக். அதாவது இந்த கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்புறமா இருக்கிற 83FA வந்து ஸ்டாக்குக்கு புஷ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நான் வந்து விஜுவலைசேஷன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி கொடுக்குறேன், ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். என்னால் அனிமேஷனால் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்து ESP அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து கொடுக்குறேன், அதாவது ஸ்டாக் பாயிண்டர். ஸோ இந்த ப்ரீவியஸ் வெப்சைட்டில் வந்து நான் காட்டினேன் இல்லைங்களா, டாப் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் பாயிண்டர். ஸோ அது தான் அசம்பிளியில் ESP அப்படின்னு சொல்கிறோம், எக்ஸ்டெண்டட் ஸ்டாக் பாயிண்டர். அண்ட் EBP. ஸோ EBP அண்ட் ESP உடைய கரண்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா F5E8ல் இருக்குது. ஸோ EBP அண்ட் ESP வந்து F58ல் இருக்குது, F5E8.
ஸோ எப்போயுமே ஒரு சின்ன டிப் உங்களுக்கு, ஒரு ஃபங்க்ஷனை என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே ESP அண்ட் EBP வந்து ஒரே அட்ரஸ் லொக்கேஷனில் தான் பாயிண்டிங்கில் இருக்கும். ஸோ இப்போ நாம் வந்து சைபர் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸோ அப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கால் இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணால் அந்த நெக்ஸ்ட்டு அட்ரஸை வந்து ஸ்டாக் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். அதாவது இந்த ஸ்டாக்குள்ளே இருக்கிற மெமரியில் வந்து நாம் வந்து இன்சர்ட் பண்ணுறோம் அண்ட் ESP வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அது தான் இப்போ வந்து நடக்க போகுது. ஸோ 83FA நோட் டவுன் பண்ணிக்கோங்க ஸ்டெப் ஐ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் 5E4க்கு போயிடுச்சு. அதாவது ESP வந்து இப்போது F5E4ல் இருக்கு. அதை நான் 5E4 அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் ESP வந்து இங்கே இருக்குது. இப்போ 5E4 அதாவது 4 பைட்ஸ் கீழே இருக்கு. அண்ட் 5E4ல் என்ன வேல்யூ ஸ்டோர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 483FA அப்படின்னு இருக்கு. அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு கால் ஆகிறதுக்கு நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸ் வேல்யூ வந்து இங்கே இருக்குது. ஸோ 883FA. ஸோ 83FA அப்படின்னு நோட் டவுன் பண்ணிக்கிறேன். ஏன்னா பெரிய அட்ரஸ் போட்டால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், எங்கள் இடமும் இல்லை போடுறதுக்கு. அண்ட் இப்போ நம்ம வந்து அந்த சைபர் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து போயாச்சு. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும்போது எப்போவுமே 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்து புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதை வந்து ப்ரோலாக் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோலாக் அண்ட் எபிலாக். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆரம்பத்தில் இருக்கிற 2 இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ப்ரோலாக் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஃபங்க்ஷனுக்கு கடைசியில் இருக்கிற 2 அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எபிலாக் அப்படின்னு சொல்கிறோம். எபிலாகை பற்றி கடைசியில் சொல்கிறேன். இப்போ நான் ப்ரோலாக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ரோலாக் வந்து எதுக்கு இருக்குதுன்னா, இப்போ வந்து EBP வந்து பார்த்திங்கன்னா இந்த F5E8ல் இருக்குது. ஸோ இந்த F5E8 மட்டும் இந்த ஸ்டாக்கோடைய மெமரி லொக்கேஷன் வந்து மெயினுக்கு சம்மந்தப்பட்டது, மெயினோடைய ஏரியா. ஸோ இப்போ நாம் வந்து சைபர் அப்படிங்கிற ஏரியாக்குள்ளே வரணும். அதாவது சைபரோடைய மெமரி லொக்கேஷன் அந்த கட்டத்துக்குள்ளே, அந்த எல்லைக்குள்ளே வரணும். ஸோ இதை வந்து நோட் டவுன் பண்ணுறதுக்கு தான் நாம் வந்து EBP ரெஜிஸ்டரை வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நிறைய ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ், நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும்போது எந்த ஃபங்க்ஷனில் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு EBP தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ அதனால தான் அதுதான் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து புஷ் EBP. நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா, எக்ஸிஸ்டிங் EBPயில் இருக்கிற வேல்யூ வந்து ஸ்டாக்கில் வந்து புஷ் பண்ணுறோம். அதாவது இங்கே ஸோ புஷ் EBP இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ புஷ் EBPன்னா EBPயில் என்ன வேல்யூ இருந்துச்சோ அது வந்து ஸ்டாக்கில் வந்து புஷ் பண்ணுறோம். அதாவது F5E8 இருந்துச்சு, அதை வந்து ஸ்டாக்கில் வந்து புஷ் பண்ணுறோம். F5E8. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ESP வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ அண்ட் இதோடைய மெமரி லொக்கேஷன் வந்து 5E8. ஸோ ஒரு பர்டிகுலர் மெமரி லொக்கேஷன் -4, அது தான் ஸ்டாக்கோடைய லோவர் அட்ரஸ். ஸோ அது தான் புஷ் EBP நடந்திருக்கு. அண்ட் ESP வந்து பார்த்திங்கன்னா 5E0ல் இருக்குது. சாரி, நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். 5E8ல் E0. ஏன்னா E4 -4 வந்து E0. நான் வந்து அடிஷன் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா E8 இருக்குது, இங்கே E4 இருக்குது அண்டு இங்கே E0 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மூவ் EBP டு ESP. அதாவது இந்த EBPயை ESP இருக்கிற லொக்கேஷனுக்கு நாம் வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ EBPயை வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து 5E0ல் லொக்கேஷனில் வந்து இருக்குது. அதாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆன உடனே. ஸோ அதை தான் நாம் வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸ்டெப் ஐ. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா EBP அண்ட் ESP ரெண்டுமே இப்போது FF5E0ல் இருக்குது. FF5E0. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா FF5E0. ESP இங்கே இருக்குது, EBP இங்கே இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து பண்ணக்கூடிய மெத்தட் வந்து ப்ரோலாக். சாரி, இதுக்கு பேர் வந்து நாம் வந்து ப்ரோலாக் அப்படின்னு சொல்கிறோம். புஷ் EBP அண்ட் மூவ் EBP டு ESP. ஸோ இப்போ வந்து இந்த சைபர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஸ்டாக்குக்குள்ளே வந்திருக்கும். சைபர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுடைய ஃப்ரேமுக்குள்ளே வந்தாச்சு. அடுத்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதாவது 2 வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் இருக்குது. அது தான் நாம் வந்து இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறதுக்கு நான் வந்து டிஸ்அசம்பிளி ஃப்ளேவரை வந்து இன்டெலுக்கு செட் பண்ணிக்கிறேன். டிஸ்அசம்பிளி ஃப்ளேவர் டு இன்டெல் டிஸ்அஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா D வேர்ட், டபுள் வேர்ட் நான் ஏற்கனவே டேட்டா டைப்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில். EBP -8 பைட் லொக்கேஷனில் 12C வந்து இன்சர்ட் பண்ணுறோம். 12C 300. அதாவது பைத்தனில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது எப்போவுமே ஹெக்ஸ் வேல்யூஸ் தான் இன்சர்ட் ஆகும் மெமரி லொக்கேஷனில். ஸோ ஹெக்ஸ் ஆஃப் 300 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 12C அண்ட் ஹெக்ஸ் ஆஃப் 400 வந்து பார்த்தீங்கன்னா 190. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா, மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பர்டிகுலர் வேல்யூ 300 அப்படிங்கிற வேல்யூ வந்து
EBP minus 8th லொக்கேஷனுக்கு வந்து நாம் வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ EBP minus 8th லொக்கேஷன். ஸோ இது வந்து -4. ஸோ எப்போவுமே ஸ்டாக் வந்து 4 பைட்ஸாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து 32 பிட் மிஷின். ஸோ -4. அண்ட் நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்து -8th லொக்கேஷன். இது வந்து EBP minus 8th லொக்கேஷன். ஸோ இந்த EBP minus 8th லொக்கேஷனில் தான் நாம் வந்து 300 அப்படிங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூவ் 190 வந்து EBP -4, அதாவது 400 வந்து இந்த லொக்கேஷன் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் தான் இங்கே ஸ்டோர் ஆகும். ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த வேல்யூ வந்து நான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன் இமேஜினேஷனுக்கு. ஸோ இப்போ வந்து நாம் வந்து பர்ஃபெக்டாக அந்த சைபர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோடைய ஃப்ரேம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வேரியபிள்ஸ், லோக்கல் வேரியபிள்ஸை வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. அதாவது 3 திங்ஸ்: ரிட்டர்ன் அட்ரஸ், EBP அண்ட் லோக்கல் வேரியபிள்ஸ். இதை தான் நான் வந்து இங்கே சொல்லியிருந்தேன். ரிட்டர்ன் அட்ரஸ், EBP அண்ட் லோக்கல் வேரியபிள்ஸ். இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது அங்கே மட்டும் முடியல. சப்போஸ் நான் வந்து மேபி இங்கே ஏதாச்சும் ஒரு அடிஷன் ஆப்ரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் y is equal to a plus b, சாரி x plus y அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா அந்த பர்டிகுலர் ஆப்ரேஷனுக்கு ஈக்குவலண்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் மெமரி லொக்கேஷனில் ப்ராசஸ் பண்ணி நடக்கும். ஸோ இப்படி தான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் நான் வந்து ப்ரொசீட் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு மேலே போனால் இது வந்து ஒரு அசம்பிளி டுட்டோரியலாக மாறிடும். ஸோ BOFக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டெப் பை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாப் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த நாப் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி நான் வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஸ்ட்ரக்ஷன் அது. இது எவ்வளோ யூஸ்ஃபுல்னா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே பண்ணாது. இது வந்து எதுவுமே எக்ஸிக்யூட்டே பண்ணாது, எந்த ஒரு மெமரி, நத்திங், ஜஸ்ட் யூஸ்லெஸ், தண்டமான இன்ஸ்ட்ரக்ஷன் அது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு. ஜஸ்ட் ஐ வில் கிவ் ஸ்டெப் பை. அது எதுக்குன்னு நான் வந்து ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து லீவ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனோடைய கடைசி இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்துட்டோம். கடைசி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து லீவ் அண்ட் ரெட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நான் வந்து என்டர் ஆகும்போது என்னென்ன நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன். என்டரிங் த ஃபங்க்ஷன் நடக்கும்போது நெக்ஸ்ட் அட்ரஸ் வந்து ஸ்டாக் வரும், EIP வந்து அந்த புது ஃபங்க்ஷனோடைய அட்ரஸ் லொக்கேஷனுக்கு வரும். அண்ட் தென் அந்த ஸ்டாக் ஃப்ரேம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு EBPயை வச்சு மூவ் பண்ணுறோம். ஸோ லீவ், அதாவது லீவ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன பண்ணுது, ஜஸ்ட் எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆஃப் ப்ரோலாக் வந்து எபிலாக். ஸோ மூவ் EBP டு ESP, அதாவது இப்போ நாம் சைபர் ஃப்ரேமில் இருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் எல்லாமே ப்ராசஸிங் எல்லாம் முடிஞ்சு இப்போ நாம் மறுபடியும் மெயின் ஃபங்க்ஷனுக்கு போகணும், அதாவது மெயின் ஸ்டாக் ஃப்ரேமுக்கு போகணும். ஸோ அதனால தான் நம்ம இந்த லீவ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இது கொஞ்சம் ரீசெண்டான மிஷின்ஸில் இருக்குது. ஆனால் இந்த லீவ் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுக்கு முன்னாடி நார்மலாக இப்படி தான் இருந்துச்சு, மூவ் அண்ட் பாப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ இத்த ஒரே இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் மாற்றிட்டாங்க லீவ் இன்ஸ்ட்ரக்ஷனாக. ஆனால் பை டிஃபால்ட்டாக இந்த 2 ஆப்ரேஷன் தான் நடக்குது லீவ் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது. ஸோ மூவ் EBP டு ESP. ஸோ ESP லொக்கேஷனில் என்ன வேல்யூ இருக்குது, F5 E8 இருக்குது. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு நாம் வந்து EBP வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ அது வந்து இங்கே வந்துடும், E8க்கு வந்துடும். ஸோ இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பாப் EBP. ஸோ இந்த பாப் EBPனா இந்த வேல்யூ வந்து பாப் பண்ணிடுறோம், EBPயில் அந்த வேல்யூ ஸ்டோர் இருக்கும், அண்ட் ESP வந்து ரெடியூஸ் ஆகிடும் ஒரு வேல்யூக்கு. ஸோ அது தான் இங்கே வந்து நடக்கும். ஸோ நான் வந்து ஸ்டெப் ஆகி கொடுக்குறேன் லீவ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன உடனே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா EBP வந்து 5 E8ல் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா EBP வந்து 5 E8 அண்ட் தென் ESP வந்து பார்த்தீங்கன்னா 5 E4ல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 5 E4. முக்கியமாக இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பாப் அப்படின்னு பண்ணும்போது ஜஸ்ட் நான் வந்து பாயிண்டர்ஸை தான் மூவ் பண்ணுறோமே தவிர இந்த பர்டிகுலர் வேல்யூஸ் வந்து ஸ்டாக்கில் அப்படியே தான் இருக்கும். அந்த பர்டிகுலர் அட்ரஸ் லொக்கேஷனை நீங்கள் வந்து வேணும்னா பிரிண்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இந்த லொக்கேஷனை கூட நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். 400 300 எல்லாமே அப்படியே தான் இருக்கும், எதுவுமே டிலீட் ஆகாது, ஜஸ்ட் ஓவர் ரைட் தான் ஆகும். ஸோ இப்போது மூவ் அண்ட் பாப் பற்றி நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதாவது எபிலாகை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கடைசியான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ரெட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ரெட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன பண்ணோம், ESPயில் இருக்கிற அட்ரஸ், அதாவது 83FA, ஸோ இந்த அட்ரஸை எடுத்துகிட்டு EIPக்கு வந்து செட் பண்ணிவிடும். ஸோ EIPக்கு வந்து ரெட்டில் இருக்கிற அட்ரஸை எடுத்து EIPக்கு செட் பண்ணுறோம், அண்ட் ESP வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டெப் ஆகி கொடுக்குறேன், ஸ்டெப் ஆகி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா EBP அண்ட் ESP வந்து F5 E8லேயே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா EBP அண்ட் ESP வந்து F5 E8 லொக்கேஷனில் இருக்குது. அண்ட் 83FA வந்து EIPயில் வந்து ஸ்டோர் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 83FA வந்து EIPயில் இருக்குது.
அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 83FA. அப்பா சொல்லி முடியறதுக்குள்ளே எனக்கே தலையை வெடிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு வெடிக்குதோ இல்லையோ பார்த்தா உங்களுக்கு வெடிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக லைட்டாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற வேலை, உங்களுக்கு கொடுக்குற அசைன்மெண்ட் மாதிரி இது. இந்த சின்ன ப்ரோக்ராமை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்களே நேவிகேட் பண்ணுங்கள் ஒன் பை ஒன்று. நான் போட்ட டயக்ராம் மாதிரி நீங்கள் வந்து நோட்பேடில் தான் போடணும், இல்லை ஒரு புக் எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஸ்கெட்ச் போட்டு ட்ரை பண்ணுங்கள். எப்படி ESP பாயிண்டர் மூவ் ஆகுது, எப்படி EBP பாயிண்டர்ஸ் மூவ் ஆகுது, மெமரி லொக்கேஷன்ஸ் எப்படி ரிசர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரே ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த சைபர் ஃபங்க்ஷன் கால் ஆச்சுன்னா என்ன நடக்கும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த ஃபங்க்ஷனை ட்ரை பண்ணுங்கள். மெயினில் இங்கே பார்த்தீங்கன்னா cyber1 கால் ஆகும். ஸோ cyber1ல் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், அண்ட் தென் cyber2 வந்து கால் பண்ணுறோம், cyber2ல் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், cyber3 கால் பண்ணுறோம், cyber3ல் ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் வந்து கம்பைல் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி ஒன் பை ஒன்னாக நீங்கள் அந்த ஸ்டாக் எப்படி மூவ் ஆகுதோ, அந்த வேரியபிள்ஸ்லாம் எப்படி மூவ் ஆகுது, அந்த ESP அண்ட் EBP எப்படி நேவிகேட் ஆகுது, ஸோ இதை நீங்கள் ரைட் டவுன் பண்ணி விஷுவலைசேஷன் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஸ்டாக்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ புரியலன்னா மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் இந்த வீடியோவை பாருங்கள். இல்லைன்னா நீங்களே இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி நீங்களே ட்ரேஸ் டவுன் பண்ணுங்கள், நீங்களே டீபக் பண்ணணும், அப்போ தான் புரியும். ஸோ இதோட என்னுடைய ஸ்டாக் வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தேன், நான் வந்து இப்போ போஸ்ட் பண்ணுறேன்னு எப்படியோ முடிச்சிட்டேன். ஆனால் இதுக்கு மேலே வர BOF அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். மேபி இந்த நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்லேயே நான் வந்து BOF பிளேலிஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.